புதுச்சேரியில் பள்ளி அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை டிப்டாப் ஆசாமி திருடி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரியில் சமீப காலமாக குற்ற செயல்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக திருட்டு, செயின் பறிப்பு, பைக் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. குற்றங்களை தடுக்க போலீசாரும் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கவுண்டம்பாளையம் தனியார் பள்ளி அருகே சாலையோரம் ஒரு ஸ்கூட்டர் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது அங்கு பைக்கில் வந்த 2 நபர்கள் லாவகமாக ஸ்கூட்டரை திருடி சென்றுள்ளனர். 2 பேரில் ஒருவர் பைக்கில் தயாராக நிற்பதும் மற்றொரு நபர் டிப்டாப் ஆசாமி செல்போனில் பேசுவது போல சிறிது நேரம் நோட்டமிடுகிறார். யாரும் வராததை அறிந்த அந்த ஆசாமி பின்னர் அந்த ஸ்கூட்டர் மீது அமர்கிறார். பின்னர் ஹேண்ட்பார் ஸ்லைட் லாக்கை லாவகமாக திருப்பியபடியே ஓட்டுகிறார். அதன் பிறகு ஸ்கூட்டரை உருட்டி செல்கிறார். அவருடன் பைக்கில் வந்த வாலிபர் ஸ்கூட்டரை கால் போட்டு தள்ளிக்கொண்டே செல்கிறார். இந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியை கத்தியால் வெட்டிய 5 பேரை கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே கோட்டக்குப்பம் அடுத்த இந்திராநகர் பகுதியை சார்ந்தவர் ஷெரீப். இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நகர பொருளாளராக இருந்து வருகிறார். இவரது மகன் யூசப். இருவருக்கும் கோட்டைமேடு பகுதியை சார்ந்த இளைஞர்கள் சிலருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 2ஆம் தேதி கோட்டைமேடு பகுதிக்கு கேபிள் வேலை சம்பந்தமாக சென்றபோது அப்பகுதி இளைஞர்கள் யூசஃபை தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த யூசஃபின் தந்தை தனது மகனை தாக்கியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அருகில் இருந்து ஊர் முக்கியஸ்தர்கள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் ஆத்திரம் அடங்காத இளைஞர்கள் ஒன்று கூடி மது அருந்தி ஷெரீஃபை தாக்க திட்டமிட்டனர். அன்றைய தினம் வீட்டில் உள்ளவர்களுக்கு இரவு உணவு வாங்கிக் கொண்டு தனது பைக்கில் பழையப்பட்டின பாதை வழியாக சென்று கொண்டிருந்த ஷெரீஃபை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு ஷெரீஃபின் தலை, முதுகு, கை உள்ளிட்ட பகுதிகளில் சராமரியாக வெட்டினர். அவர்களிடமிருந்து தப்பித்து கூச்சலிட்டு ஓடிய ஷெரீஃபை அருகில் இருந்த உறவினர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தாக்குதலுக்கு சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் ஷெரீப் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் ஷெரீஃபை தாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த இந்திராநகர் பகுதியை சார்ந்த பாலா என்கின்ற பாலகணேஷ் வயது 18 மற்றும் அவரது நண்பர்களான கோட்டைமேடு பகுதியை சார்ந்த விஷ்ணு வயது 24, சுதாகர் வயது 23, ரஞ்சித் வயது 31, விஸ்வா 18 ஆகிய 5 பேரை நேற்று அதிகாலை கீழ்புத்துப்பட்டு அருகே காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் டிஐஜி நண்பர்களிடம் அத்துமீறிய 4 போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம், இவரது நண்பர்கள் சிலர் புதுவை கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள ரிசார்ட்டில் தங்கியிருந்தனர். இவர்கள் காரில் புதுவையை சுற்றி பார்த்துவிட்டு ரிசார்ட்டிற்கு திரும்பினர். அப்போது கிருமாம்பாக்கம் போலீசார் அவர்களின் காரை மடக்கி விசாரித்துள்ளனர். இதில் காரின் ஆவணங்கள் அனைத்தையும் காண்பித்த போதும் அந்த காவலர்கள் தேவையற்ற சில ஆவணங்களை கேட்டுள்ளனர். அதோடு வலுக்கட்டாயமாக அபராதம் கொடுக்க வேண்டும் என்று கூறி தகராறு செய்து அத்துமீறியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை காரில் இருந்தவர்கள் வீடியோ எடுத்து டிஐஜி சத்யசுந்தரத்திற்கு அனுப்பியுள்ளனர். இதனையடுத்து கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலைய ஏட்டுக்கள் ஞானமூர்த்தி, திவ்ரசன், நவீன், கான் மற்றும் போலீஸ்காரர் ஜெயபிரகாஷ், நாராயணன் ஆகியோர் அதிரடியாக ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்திருக்கிறார். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் காரைக்கால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வருகின்ற 8ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் ஆகியோர் காரைக்காலில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கடந்த 27ஆம் தேதி காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு பகுதியை சார்ந்த 13 மீனவர்களையும் அவர்களது விசை படகையும் சிறை பிடித்ததோடு 2 மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் கடுமையாக பாதிக்கப்பட்ட கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சார்ந்த
செந்தமிழ் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அவர் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருக்கு உரிய மேல் சிகிச்சை அளிக்க இவரை சென்னை கொண்டு வந்து உரிய சிகிச்சை அளிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும், சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வருகின்ற 8ஆம் தேதி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தனர். மருத்துவ முதுநிலை படிப்பில் மாநில உரிமையை பறிக்கும் வகையில் 50% இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்துள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பு இடங்களை நீட் தேர்வு தேர்ச்சியை தகுதியாக கொண்டே அகில இந்திய அளவில் நிரப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் மாணவர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு சார்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், இந்த தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் புதுச்சேரியில் பிறந்து வளர்ந்த நம் மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த முதுநிலை கல்வி பயில முடியாத ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும் என்றும், இந்த தீர்ப்பின் உண்மை நிலையை உணர்ந்து பல தென்னிந்திய மாநிலங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய போவதாக அறிவித்துள்ளன. எனவே நாம் நமது மாநில மாணவர்களின் நலன் காக்க அரசு சார்பில் தற்போது வழங்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றார். மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து ஏஐடியூசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் கருவாடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற செய்யாத பொதுமக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் நலனை புறக்கணிக்கும் ஒன்றிய பட்ஜெட்டை எதிர்த்து ஏஐடியூசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் கருவாடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகே இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தலைவர் சங்கரன் தலைமை தாங்கினார். செயலாளர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார். அகில இந்திய நிர்வாக குழு அனவரதன், சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெனின்துரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள் கலைசெல்வன், ஆனந்தன், கணபதி ராஜா, அருள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகள் 4ஐயும் திரும்ப பெற வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 20,000 நிர்ணயம் செய்ய வேண்டும், முறைசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நிதியத்தை உருவாக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். வம்புப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வி கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர் மற்றும் ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தனது சொந்த செலவில் எல்இடி டிவி, ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள முதியவர்களுக்கு தொடர் நோயான சர்க்கரை மற்றும் பிபி அதற்கான மருந்துகளை வழங்கினார். மேலும் பள்ளியின் மதில் சுவர் வர்ணம் தீட்டுவதற்காக தனது சொந்த நிதியில் 15,000 மதிப்புள்ள பெயிண்டினை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, கொத்தமுறிநத்தம், திருபுவனை, மதகடிப்பட்டு பாளையம் ஆகிய உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் களித்தீர்த்தால்குப்பம், திருவண்டார்கோவில் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு
கல்வி உபகரணங்களை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களை வழங்கி பேசுகையில், திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் தனது சொந்த செலவில் சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் திரளான கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். புதுச்சேரி மீனவம் காப்பும் நிர்வாகி மீது பொய் வழக்கு அளித்த மீன்வளத்துறை அதிகாரியை கண்டித்து முதலியார்பேட்டை காவல் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மீனவம் காப்பும் மக்கள் இயக்கம் மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தபால் நிலையம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் மாவட்ட பொறுப்பாளர்கள் இலக்கியா, அருந்ததி, வெளிமலர் ஆகியோர் தலைமை தாங்கினர். தலைமை ஒருங்கிணைப்பாளர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் செல்வநாதன், மீனவர் நலத்துறை உதவி ஆய்வாளர் குருமூர்த்தியிடம் தகராறு செய்ததாக பதிவு செய்துள்ள பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து மீனவர் நலத்துறை உதவி ஆய்வாளர் குருமூர்த்தி மீது முதலியார்பேட்டை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 4,42,500 நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேலம்பாக்கத்தை சார்ந்த முத்து என்பவர் புதுச்சேரி பாகூரில் அண்மையில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருந்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோருக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 4,42,500 நிதி உதவிக்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி இறந்த முத்துவின் மனைவி விகிதாவிடம் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். மருத்துவம் படிக்க ஆசைப்பட்ட பிள்ளைகளின் கனவு நிறைவேறாததால் மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக வயதான தம்பதியினர் உடல் உறுப்பு தானம் செய்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வில்லியனூர் மணவெளி ஐயனார் கோவில் வீதியை சார்ந்த கிருஷ்ணன், வயது 85, அவரின் மனைவி உமா மகேஸ்வரி, வயது 75 தம்பதியர் மற்றும் வில்லியனூர் கேசவ பிரியா நகர், லூர்து நகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியை சார்ந்த லதா, வயது 50 ஆகிய 3 பேரும் தங்களின் இறப்பிற்கு பின் தங்களின் உடலை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக உடல் உறுப்பு தானம் பதிவு செய்ய முன் வந்தனர். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் பதிவு செய்த உடல் உறுப்பு தான பதிவு அடையாள அட்டையை வழங்கி பாராட்டினார். உறுப்பு தானம் செய்த உமா மகேஸ்வரி கூறுகையில், தங்களது பிள்ளைகள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அது முடியாத ஒரு நிலையில் தனது மற்றும் தனது கணவரின் உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்கு தங்களது இறப்பிற்கு பிறகு வழங்க இருப்பதாக தெரிவித்தார். தவளக்குப்பம் தானம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 18ஆம் ஆண்டு பள்ளியாண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் தானம்பாளையம் பகுதியில் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியின் 18வது ஆண்டு விழா பள்ளியின் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளியின் சேர்மன் ராமு தலைமை தாங்கி பேசினார். துணை சேர்மன் திருமுருகன் வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக தாளர் யுவராஜ் அனைவரையும் வரவேற்றார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். முன்னதாக பள்ளியின் நுழைவு பகுதியில் ரிப்பன் வெட்டியும் அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றியும் ஆண்டு விழாவை தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல் நன்றி உரையாற்றினார். ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்ற பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. பள்ளி அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவிக்கு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு பரிசு பெற்ற
மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. இந்த ஆண்டு விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சப்தமாதா ஆலயத்தில் வசந்த பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி சன்னியாசிக்குப்பத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சப்தமாதா ஆலயம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள வராகி அம்மனுக்கு வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள், திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு கலச நீர் கொண்டும் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வராகி அம்மனுக்கு சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்.